ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டிரான்ஸ்ரைல் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி February 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட பாத்தீங்கன்னா இந்த பவர் டிரான்ஸ்மிஷனை கடத்துறதுக்கு பெரிய பெரிய லைட்னிங் போல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த போல்ஸை போடுற கம்பெனியா இருக்காங்க. அதுக்கேற்ற கண்டக்டர்ஸும் அதுக்கப்புறம் லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் போற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூமா 2250 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 3152 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 4076 கோடியா இன்னும் கூடுதலா உயர்ந்திருக்கு. ரெவன்யூ growth கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது 22 to 23 35% ரெவன்யூ growth ஆயிருக்கு. 23 to 24 29.32% ரெவன்யூ growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 8%, 9%, 11% அளவுக்கு இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த கம்பெனிக்கு 64 கோடி, 107 கோடி, 233 கோடியா உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 2.75 இருந்தது. 5.65% 2024 உயர்ந்திருக்கு. Q1 ஃபினான்ஷியல் 2025 இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 51 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.50 இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 24.33% அளவுக்கு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரெவன்யூல அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் அதர் இன்கம் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் அதர் இன்கம் கொஞ்சம் ஆட் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருந்திருக்கு. நீங்க ஆர்ஹெச்பி எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா கேஇசி இன்டர்நேஷனல், கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல், ஸ்கிப்பர், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளவு இருக்குன்னா 4009 கோடி அளவுக்கு இருக்கு. ஸோ இது இவங்களுக்கு கீழே ஸ்கிப்பர் தான் ரெவன்யூ பாக்குறாங்க. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 86 ரூபாய் 79 பைசாவா இருக்கு. இது இவங்க டாப் 3ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎர்ஸ் பீட் பண்ணி இருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை பார்க்கும்பொழுது 19 ரூபாய் 59 பைசா இவங்க பிஎர்ஸ்ல 2வது இடத்துல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 19 to 23 டிசம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 410 ரூபாய் 432 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 438 கோடி இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 838 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 34 ஷேர் 14,688 ரூபாய் இருக்கு. பேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 24 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 26 டிசம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 26 டிசம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் 27 டிசம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 200 இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸை முடிச்சிருக்காங்க. இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 32.37% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பா 2023 ரெவன்யூ growth 34% இருக்கு. ஆனா 23-24 அது 30% கீழே குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட அன்எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் புக் மட்டுமே கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு 5000 கோடி அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டர் புக் அது 10,000 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. 65% இவங்க ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டர் புக் லைக் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸையும் அப்ப கென்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லயும் ஆர்டர் புக் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி மேல ஒரு ஃபெமா இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் சிபிஐ பிரைபரி ஆக்ட் இஷ்யூ இந்த கம்பெனி இருக்கு. யூபியில ஒரு ப்ராஜெக்ட்ஸை பண்ணதுல அதோட அவுட்கம் பொறுத்தும் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் மதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஸோ இவங்க ஒரு பிட் மூலியமா தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வாங்குவாங்க. அந்த பிட்டுக்கு இவங்க பேங்க் கேரண்டி தரணும். முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட ரிசீவபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் பிசினஸா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க டெப் ஃபினான்சிங்கும் பண்ண வேண்டியதா இருக்கும். பிளஸ் இந்த கம்பெனியோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் பிசினஸா இருக்கு. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸான கேஇசி இன்டர்நேஷனல், கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க. பிளஸ் ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்டபிள் பிளேயர்ஸும் இந்த காம்படிட்டிவ் இவங்க இருக்கிற இந்த டிரான்ஸ்மிஷன் பிசினஸ்ல இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கணும், ரெவன்யூ சிஏஜிஆர் 32% அளவுக்கு இருந்தாலுமே அதர்
ஆப்ரேட்டிங் இன்கம், அதர் எக்ஸெப்ஷனல் இன்கம்னு சொல்லி 2 இன்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்கம் நீங்க குறைஞ்சீங்கன்னா கடைசியா அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் வரும் பாத்தீங்களா, அது இன்னும் தின் லைனா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ டாப் லைன் 32% அளவு growth இருந்தாலுமே பாட்டம் லைன் அந்த அளவுக்கு எனக்கு இல்லையோன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் 20 to 24 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க பியர்ஸ்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 41 டைம்ஸ் earnings இருக்கு, மேக்ஸிமம் 87 டைம்ஸ் earnings இருக்கு. ஆன் ஆவரேஜ் பார்க்கும்போது கூட இவங்க வேல்யூவேஷன்ஸ் அவங்க பியர்ஸ் விடையும் சரி, பியர்ஸ் ஆவரேஜை விட கம்மியா இருக்கு. டாப் லைன் 32% இருக்கு. ஸோ அதுக்கு இந்த 20 to 24 வேல்யூவேஷன்ஸ் வந்து ஒரு ஓகே வேல்யூவேஷன் தான் சொல்றேன். ஏன் ஓகே வேல்யூவேஷன் சொன்னா கூட இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கொஞ்சம் ட்ரிம் லைனா இருக்கிறதுனால. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் growth CAGR வந்து 89% அளவுக்கு இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2024 ரிமார்க்கபிள் ப்ராஃபிட் growthம் பார்த்திருக்காங்க. ரெவன்யூ growth 32% இயர் வந்து 2022 2023 இருந்திருக்கு. 2023 2024 ஸ்லைட்டா டிராப் ஆயிருந்தாலுமே ஸ்டில் 29% அளவுக்கு அவங்க ரெவன்யூ உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட அன்எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் புக்குமே வந்து ஒரு 10,000 கோடிக்கு மேல இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி 0.50 அளவுக்கு இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கு ஏத்த செலவு இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அதர் ஆப்ரேட்டிங் இன்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் எக்ஸெப்ஷன் ஐட்டம் வந்து ஆட் பண்ணனா இவங்களோட கடைசி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து ஒரு தின் மார்ஜின்ஸ் ஆகவோ ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் ஆகவோ இருக்கும். ஸோ டாப் லைன் 32% இந்த 20 to 24 டைம்ஸ் earnings இருக்கு. பட் அவுட்புட்டா வர இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து ஸ்டேபிள் மார்ஜினா இருக்கனால ஒரு ஓகே வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் இதெல்லாம் ஸ்லைட்லி ஹையர் வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் தான் நான் பாக்குறேன். பிளஸ் இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் மோஸ்டா அவுட் சைடு இருக்கு. பட் அவுட் சைடு இந்த பங்களாதேஷ், கென்யா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி கம்பெனில இருக்கிறதுனால கொஞ்சம் கரன்சி பிளக்சுவேஷனும் வந்து இந்த கம்பெனி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா டாப் லைனுக்கு மீட் பண்ற வேல்யூவேஷன்ஸ் இருந்தாலும் பட் ஸ்டேபிள் பாட்டம் லைன் மார்ஜின்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஓகே வேல்யூவேஷன் வித் ஸ்லைட் ரிஸ்க் இருக்கிற கம்பெனியாகவும் நான் பாக்குறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.